மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் கேர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது நான் பர்சனலா ஃபாலோ பண்ற டிப்ஸ். ஸோ ஹேரை வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட்னிங்கா வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மலா ஹேர் வாஷ் பண்றதுக்கு வந்து முன்னாடி ஒரு 1 day பிஃபோரோ இல்லை வீக் டேஸ் அப்படின்னா வந்து நைட்டே வந்து ஆயில் வந்து தலைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிடுவேன். நம்மளோட ரூட்ல இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் காஞ்சிடுச்சு, பட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற இந்த பிராண்ட் வந்து ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன், லோரியலோட இந்த ஸ்கேல்ப் அட்வான்ஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் லோரியலோட சேம் பிராண்டு இது வந்து கண்டிஷ்னரு. இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஹேர் இது மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட ட்ரையர் இல்லை, நீங்கள் ட்ரையர் இருக்கிறவங்க உடனே கூட வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தானாக காயறது வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ நான் நைட்டே வந்து குளிச்சுடுறதுனால இது வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ நான் நைட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கோம்பு எடுத்து நல்லா வந்து வாரி விட்டுட்டேன் நான். ஸோ சீப் எடுத்து நல்லா வாரினதுக்கு அப்புறமா இந்த சீரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரீக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி லோரியலோட வேறு இது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஹேரில் வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சா போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து கோம்பில் வந்து சீவிட்டு நான் வந்து நல்லா இப்போ தேய்ச்சிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து வளவளப்பாக இருக்கும். ஸோ இந்த வளவளப்பு தன்மை வந்து என்ன அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிடக்கூடாது. நான் இப்போ கொஞ்சம் எடுத்துல இன்னும் வந்து என்னோட கையில் அப்படியே இருக்குது. ஸோ இது இன்னும் நான் வந்து பின்னாடி இருக்கிற ஹேருக்குலாம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சீரம் யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த ஹேரில் தான் யூஸ் பண்ணணும் எப்பயுமே. இந்த மாதிரி வந்து ரூட்ஸில் அப்ளை பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் எப்பயுமே வந்து ஹேர்ஸில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஹே மக்களே, ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். ஸோ நான் காலையில் வந்து ஃபுல்லாக 1 day ஃபுல்லாக வந்து கவர் ஆகியிருக்கு. இதுக்கப்புறமும் முடி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சில்கியாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு நார்மலாகவே முடி வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்கும். இருந்தாலும் வந்து நான் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஐ ஹோப் என்னோட முடி வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சில்கியாக ஹேர் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.